இதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 365 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ள பெருசா ஏதாவது சாதிக்கணும். இல்லைன்னா உங்க சொந்த வீடு, உங்க சொந்த ஊருன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போயிடணும். திரும்ப வரவே கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது கிரிக்கெட்டுக்காக கனடியன் விசாவே தூக்கி போட்ட அர்ஷதீப் சிங்கோட கதை. 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ்ல டே 62. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1999ல மத்திய பிரதேஷ்ல பிறந்த அர்ஷதீப் சிங் 7 வயசுலயே கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அர்ஷதீப் சிங்கோட அம்மா இவரை 13 கிலோமீட்டர் சைக்கிள்லயே கூட்டிட்டு போய் அகாடமியில ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண வச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவுக்கு முடியாம போயிருது. ஒரு 13 வயசு பையனா 13 கிலோமீட்டர் சைக்கிளே டிராவல் பண்ணி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறாரு. 2017 வரைக்கும் பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம போகுது. இவரோட வீட்லயும் இவருக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 வருஷத்துல கிரிக்கெட்ல பெருசா சாதிக்கலன்னா கனடாவுக்கு போய் அங்க பெர்மனண்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா தன்னோட விடாமுயற்சினால இந்தியாவோட அண்டர் 19 வேர்ல்டு கப் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. இவரோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்னால ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் இவரை 20 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க. முதல் 2 சீசன் பெருசா பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஆனா அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியாவோட T20 டீம்ல டெபியூ பண்றாரு. முக்கியமா 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு 17 விக்கெட் எடுத்து இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாரு. இதனால 2025 ஐபிஎல்லோட மெகா ஆக்ஷன்ல 18 கோடிக்கு இவரை திரும்பவும் பஞ்சாப் கிங்ஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு பஞ்சாபுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்குமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா ரொம்பவே முக்கியமான பிளேயரா மாறி இருக்காரு அர்ஷதீப் சிங்.